நிறைய பேருக்கு நமக்கு ஒரு கேள்வி உண்டு. கேள்விக்குறி தான் வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்களேன். இறந்த பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இருக்கு. வேதாத்ரி மகர்ஷி கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாங்க. இருக்கிற போது என்ன நடக்குதுன்னு யோசிச்சீங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறாரு. ஏன்னா இறந்த பிறகு அங்க நீங்க அனுபவிக்கிறது நீங்க இல்லை. இப்பயே உங்களுக்கு வேண்டிய ஆன்சர் வந்துடுது. இறந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா, உடல் இல்லாமல் போயிடுற காரணத்தினால எனக்கு அந்த ஃபீலிங்ஸ்லாம் இது நான் செய்யணுங்கிறது இருக்கும். அந்த ஆன்மாக்கு அது இருக்கும். ஆனால் அனுபவிக்கிறது எது? உடல் தானே. அது வழியாக தானே நான் ஒரு டேஸ்ட்டை பார்க்குறேன். சாப்பிடணும்னு ஆசை வருது. அப்போ அதை சாப்பிடலாம். ஆன்மா நினைக்குது. அது எது வழியாக வருதுன்னா, இந்த புலன்கள், இந்த சென்சஸ் தான் அதை கொண்டு சேர்க்குது. அப்போ நான் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணி சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொன்னோம்னா என்ன நடக்குது? ஒரு உடல் தேவையாக இருக்குது. இதுக்காக தான் பெரியவங்கள்லாம் யார் வேணாலும் இறந்துட்ட பிறகு சொல்லுது என்னென்னா, அவங்களுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் அப்பப்போ செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது நம் வழியாக அவர்கள் திருப்தி அடைவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இந்த ஆன்மா உடலை விட்டுட்ட பிறகு என்ன செய்யுதுன்னா, பிரபஞ்ச களத்தோட கலந்துடுது. ஏன்னா எல்லாமே ஒரு வேவ் தாங்கிறாங்க. அது ஒரு ஷேப் வெளியில் போகலை. இந்த உடல்ல இருக்கிறது ஷேப்பாக இருந்தது. அந்த ஷேப்ல இருந்து இப்போ ஷேப்லெஸ்ஸாக மாறிடுது. அது வெளியில் போனோம்னு அலை. அந்த அலை என்ன செய்யுதுன்னா, பிரபஞ்சமும் ஒரு அலை தானே. அந்த அலையில் போயிட்டு அப்படியே காத்துக்கிட்டே இருக்கணும். தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுற வரைக்கும் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். நிறைய வெவ்வேறு லெவல்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி லெவல்ஸில் இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய இதை குறைச்சிக்கிட்டே போய் தான் அதுக்கப்புறம் தான் அந்த ஒன்றுமில்லாத ஒரு நிலை அப்படிங்கிறது அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? எந்த ஒரு ஆன்மா உடலை விட்டு போயிட்டுன்னு சொன்னாலும் அந்த ஆன்மாவை சாட்டிஸ்ஃபைன்னு நினச்சோம்னா அவங்க நினச்ச நல்லதெல்லாம் நம்ம செய்யலாம். கெட்டதை செய்யக்கூடாது. அதை அவங்க பார்த்துக்கிட்டோம். நல்லதெல்லாம் செஞ்சோன்னா அந்த ஆன்மாவும் சாந்தி அடையும். நமக்கும் அந்த ஆன்மா நிறைவடைஞ்சதுங்கிறது ஒரு சந்தோஷம் இருக்கும். வாழ்க வளமுடன்.